அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வழக்கம் போல தான் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது தான். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதாவது என்னென்னா, நம்ம ஃபீல்டுக்கு வெளியில் என்னென்ன ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல்லாம் என்ன, அதுக்கு என்னென்ன ஃபீல்டு இருக்குது, என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம ஃபீல்டுக்குள்ளே போகணும். சரிங்களா? நான் இது வரைக்கும் ஃபீல்டை பற்றி தான் சொல்லியிருக்கேன், ஃபீல்டுக்குள்ளே என்ன சொல்லவே இல்லை. இதுக்கப்புறம் தான் ஃபீல்டுக்குள்ளே போகலான்னு கொஞ்சமாக வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். எனக்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் அப்படி சொல்கிறேன். என்னென்னு சொல்லிச்சிங்களா, லாஸ்ட்டாக நான் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து எந்த எலக்ட்ரிக்கல் நீங்கள் படிக்கிறதாலும் சரி, வேலை செய்யறதும் சரி, யாராலும் சரி, தயவுசெய்து எலக்ட்ரிக்கல் சேஃப்டி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. சேஃப்டி பற்றி தெரியலாம், தயவுசெய்து அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் எல்லாம் முடிஞ்சாலும் எந்த அளவுக்கு எல்லாம் கவர் பண்ண முடியுமோ உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். தயவுசெய்து இந்த எலக்ட்ரிக்கல் சேஃப்டி பற்றி தயவுசெய்து நல்லா தெரிஞ்சுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்கள். சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிரேக்கர்ஸ். சரிங்களா? எலக்ட்ரிக்கல் பிரேக்கர்ஸ் தான் என்ன, அதில் என்ன டைப்ஸ் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டுருவோம். நல்லா ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரொம்ப டீட்டெயிலாக போல இது கொஞ்சம் ஷார்ட்டாகவே நான் முடிச்சிடறேன். சரிங்க? இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க நார்மல். சரிங்களா? நார்மல் சுவிட்ச் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லா வீட்லையும் யூஸ் பண்ணுறது தான். அதாவது சுவிட்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், சுவிட்சு பிரேக்கர் எல்லாமே கேட்டு ஒன்று தாங்க. ஒரு இடத்துல கரண்ட், ஒரு பைப் லைனில் இங்கே பைப் இருக்குது, இல்லைங்க தண்ணி இப்போ இது ஒரு பைப்புன்னு எடுத்துக்கோங்களேன். இந்த பைப்பில் இங்கே தண்ணி போகுது, இது நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி தான் கட் பண்ணோன்னா இங்கே ஒரு வால் வைப்போம். இந்த வால் லாக் பண்ணிட்டால் இங்கே பக்கம் தண்ணியே போகுது. அதே மாதிரி தான் இந்த ஒயரில் கரண்ட்டு போயிட்டுருக்கு. இந்த கரண்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணணும். அப்போ ஸ்டாப் பண்ணுறது இங்கே ஒரு சுவிட்ச் வேணும், இங்கே பிரேக்கர் வேணும். அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதை கட் பண்ணுறதுக்கு தான் இந்த சர்க்யூட்டை நம்ம பிரேக் பண்ணுறோம். அதெல்லாம் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா நார்மல் சுவிட்சு. இதோட அளவில் பார்த்திங்கன்னா 5 ஆம்ஸ்லேருந்து 20 ஆம்ஸ் வரைக்கும் கிடைக்குது. நம்ம நார்மல் வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுவிட்சுக்கு அந்த பிரேக்கர்ஸ்க்கு அந்த சுவிட்சுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒயர் யூஸ் பண்ணணும். இந்த சுவிட்ச் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 2.5 ஆம்ஸ் வரைக்கும் இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? 2.1 ஸ்கொயர் எம் 2 ஸ்கொயர் எம் 2.5 போகிறாங்க, அது வரைக்கும் இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் 2 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். அதுவே இது ஒர்த்து. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் அதிகமாக கரண்ட் யூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போனால் இது பிரேக் வரும். இந்த பிரேக்கர் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா MCB பிரேக்கர் சொல்லுவாங்க, மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது சிங்கிள் போல் அவைலபிள் இருக்குது, 2 போல் இருக்குது, 3 போல் இருக்குது, 4 போல் இருக்குது. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ சிங்கிள் போல்லாம் பார்த்தீங்கன்னா டிபின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, நான் அது ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன், பாருங்கள். அந்த டிபியில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக சிங்கிள் போல் இருக்கும், கீழே ஃபுல்லாக 2 போல் இருக்கும். அது அடுத்த 3 ஸ்டேஜ் இருக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தா 4 போல் இருக்கும், RYB நியூட்ரல் வரும். செகண்ட் ஸ்டேஜ் 2 போல் பிரேக்கர், ஃபேஸி நியூட்ரல் வரும். அடுத்து சிங்கிள் போல். சரிங்களா? இந்த பிரேக்கர் யூஸ் பண்ணி அந்த டிபியில் நிறைய ஃபுல் சர்க்யூட் வரும். அது நான் ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன், அது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ். சரிங்களா? இதில் இப்போ நிறைய டைப்ஸ் வந்துச்சு. என்ன டைப்ஸ் இது பற்றி MCB, RCCB, ELCBன்னு இருக்குது. ELCB எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக் சொல்லுவாங்க, RCCB சொல்லுவாங்க ரிஷோரில் கரண்ட் சர்க்யூட் பிரேக்னு சொல்லுவாங்க. அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த சேஃப்டினஸ். இது MCB ஒன்று ஆஃப் ஆன் மட்டும் தான் பண்ணணும். எப்போ ஃபேஸி நியூட்ரல் ஷார்ட் ஆனால் மட்டும் தான் இது பிரேக்கை ஆன் பண்ண முடியாது, ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். மற்றபடி எது இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் அந்த பிரேக் அப்படி லைட்டாக சென்சிட்டிவான ஷாக் அடிச்சா கூட ELCB ட்ரிப் ஆகிடும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, UPS பவர், இந்த ரா பவர் சம்மந்தப்பட்ட ஒர்க்குக்கெலாம் இந்த பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்க, MCB யூஸ் பண்ணுவாங்க. லைட்டிங் பார்த்திங்கன்னா அங்கே 2 போல் இருக்கும். அது டீட்டெயிலாக வீடியோ பார்த்தா நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். 2 போல் லைட்டிங் சம்மந்தப்பட்ட ELCB பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்க. இது எந்தெந்த ஆம்ஸ் அவைலபிள் பார்த்தீங்கன்னா, இது 5 ஆம்ஸ் to 20 ஆம்ஸ். இது பார்த்திங்கன்னா சிங்கிள் போல்னால் 6 ஆம்ஸ் கிடைக்கும், 10 ஆம்ஸ் கிடைக்கும், 16 ஆம்ஸ் கிடைக்கும். டபுள் போல் 32 ஆம்ஸில் கிடைக்கும். 4 போல் 63 ஆம்ஸ் வரைக்கும் கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது ஸ்கொயர் கேபிள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர் நம்பர் கேபிள் வரைக்கும் 4 போல் யூஸ் பண்ணி போடுவோம். சரிங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாரில் யூஸ் பண்ணுறோம். இன்னும் கேபிள் ஆம்ஸ் அதிகமாக, லோடு அதிகமாக இருக்குது. அதுக்கு எதாவது லோடு பார்த்தீங்கன்னா MCB, அடுத்து MCCB. புரியுங்களா? மோல்டட் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர் பேர். இது பார்த்தீங்கன்னா பாரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பேனலில் இந்த பாரில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தா சேஃப்டி ப்ரிகாஷன் கோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. லோடு அதிகமாக இருக்கும்போது ஆம்ஸ் அதிகமாக இருக்கும், கேபிள் சைஸ் மாறும். அந்த கேபிள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரேக்கர் செட் பண்ணுறதுக்கோசம் தான் அடுத்த MCB பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா?
இதே நிறைய வந்து நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நிறைய இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு இந்த பிரேக்கர் வந்து ஒன்றுமே இருக்காதுங்க. இதுக்கு அடுத்து வர ஒரு பிரேக்கர்ஸ் எல்லாமே அது அந்த லெவல் லோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரேக்கர்ஸ் மாற்றுவாங்க, கேபிளுக்கு ஏற்ற மாதிரி பிரேக்கர்ஸ் சேஞ்சஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன் அதிகமாக பிரேக்கர்ஸில் ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. சரிங்களா, இதில் ஒரு பிரேக் எதுவுமே இருக்காது. இந்த ஸ்டேஜில் வந்து நார்மல் மட்டும் தான் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ESC பார்சிபி வந்துச்சு. இதுக்கு அடுத்தது MCC பிரேக்கரு. MCC பிரேக்கரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இல்லை எர்த் லீக்கேஜ் இருக்கும், ஓவர் கண்ட்ரியில் இருக்கும், ஷண்ட் ஆயில் இருக்கும், எல்லாமே இருக்கும். சரிங்களா, இந்த பிரேக் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு பஸ் பாரு பேனலு அந்த சப்ஸ்டேஷன் வந்து இதில் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பிரேக் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஏசிபி பிரேக்கர். ஏசிபினா என்ன, ஏர் சர்க்யூட் பிரேக்கர்னு பேர். சரிங்களா, அடுத்து இந்த பிரேக் யூஸ் பண்ணுவோம். அடுத்த ஸ்டேஜ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மேலே 2000 ஆம்ஸ் 3000 ஆம்ஸ் அப்படி வந்து இந்த பிரேக்கர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிரேக்கர் MCC பிரேக்கர் பார்த்தீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1000 ஆம்ஸ்க்குள்ளே வரைக்கும் அந்த பிரேக் யூஸ் பண்ணுவாங்க. 1000 ஆம்ஸ்க்கு மேலே அதிகமாக போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த பிரேக் யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயும் நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆட் ஆகிட்டே போகும். சரிங்களா, ஏசி பிரேக் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பெரிய டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஜென்ரேட்டர்ஸ் அது இன்கமிங் பிரேக்கர்ஸ் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LT ST என்று கேள்விப்பட்டிருங்களா. STனா ஹை வோல்டேஜ், LTனா லோ வோல்டேஜ். சரிங்களா, அதாவது இதெல்லாம் LT. சரிங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது ST. ஏசி பேருக்கு LTலே முடிச்சிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ST, ஹை டென்ஷன் லைன். ஹை டென்ஷன் லைன் எப்படின்னு ஒன்றா டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி வீடியோ போடுறோம், உங்களால் யூஸ் டீட்டெயிலாக பார்த்தா உங்களுக்கு புரியும். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ப்ரைமரி செகண்டரி சொல்லுவாங்க. ப்ரைமரிக்கு அப்புறம் வர்றது எல்லாமே LT. சரிங்களா, அது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க. அது டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரைமரிக்கு அப்புறம் 440 வோல்ட் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த 440 வோல்ட் எல்லாமே LT. 440க்கு பிஃபோர் என்ன வரும், 11000 வோல்ட் வரும். சரிங்களா, 11 kVன்னு சொல்லுவாங்க. அந்த kVன்னு வரும். 33 kVA 11 kVA அப்படி சொல்லுவாங்க. 110 kVA அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ST லைன் யூஸ் பண்ணுறது எல்லாமே வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர் சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த பேனல் எப்படின்னா இந்த பேனல் நீ பார்க்குறீங்களா ஃபோட்டோஸ், இப்படி தான் அந்த பேனல் இருக்கும். இது பிரேக்கர்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் பிரேக் உள்ள ஹேண்டில் பண்ணுவாங்க. இதுதான் பாரில் போய் டச் ஆகும், ஹை டென்ஷன். இது டக்குன்னு போய் டச் ஆகுங்க. சரிங்களா, இதில் டச் ஆகும். இல்லை போய் இது பிடிச்சி ஒன்று ராக் அவுட் பண்ணுவாங்க பிரேக்கரில். பிரேக்கர் இப்போ வீட்டில் சொல்கிறாங்க, புரிய ST சம்பந்தப்பட்ட சொல்லும்போது இதில் இருக்கும். இதுதான் வந்து வேக்கம் சர்க்யூட். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து இது ST லைனில் ரொம்ப டார்க் அதிகமாக இருக்கும் அப்படின்ற பதில் வேக்கம் சர்க்யூட் பிரேக் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் SF6 பிரேக்கர் சொல்லுவாங்க. சர்க்யூட் பிரேக். இதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பெரிய ஆடு ஸ்டேஷனில் இந்த ட்ரெயினில் வெளில என்ன பண்ணிங்கன்னா அந்த கிராம சைடில் ரொம்ப தள்ளி தூரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிளான்ட் டவர்ஸ் வச்சு நிறைய ஒயர் எடுத்துகிட்டு வந்துருப்போம் ஒவ்வொன்றா. அங்கெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதான் SF6. இங்கே தான் பிரேக்கர்ஸ் இருக்கும். இது மூலயமா இங்கேருந்து கேபிள் கனெக்ட் ஆகும். இது உள்ள ஆயில் இருக்கும். இந்த கேஸ் பில் அடிச்சுட்டு டக்குன்னு அந்த டார்க் வந்து கம்மி பண்ணணும், இல்லை ப்ளஸ்ட் ஆகாமல் தடுக்கும். அதுதான் SF6 யூஸ் பண்ணுறாங்க. சல்ஃபர் எக்ஸாஃப்ளோரைட் அந்த கேஸ் யூஸ் பண்ணால SF6 சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சர்க்யூட் பிரேக்கர். இதெல்லாம் ஹெவி டென்ஷன். இப்படி தான் இது டிசைன் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்துக்கோங்க, டிசைன் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் ST லைன் யூஸ் பண்ணுறது. சரிங்களா, ஆயில் சர்க்யூட் அதிக டென்ஷன் அதிக kVA சப்ளை வந்து டிஸ்ட்ரிபியூட் செய்யும்போது வந்து அதாவது யார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது EB சைடில் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுலாம் EB சைடு. இதெல்லாம் நானும் நிறைய பேர் ஒர்க் பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து EB சைடு யூஸ் பண்ணுறது. ஹை டென்ஷன் சப்ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. அங்கெல்லாம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த ஒரு நீங்கள் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும்னா பார்த்தீங்கன்னா ஃபீல்டை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அதுக்கு ஃபீல்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பவர் பிளான்ட்னு ஒன்று கொடுத்துருக்கேன், பவர் ஸ்டேஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். பவர் பிளான்ட்லேருந்து எப்படி பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க, என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு கரண்ட் சப்ளை எப்படி வந்து சேருது அப்படின்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பவர் சப்ளை உங்கள் வீட்டுக்கு கரண்ட் எப்படி வந்து சேர் அந்த வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் கரண்ட் எங்கே எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அங்கே வந்து கரண்ட்டை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. வீடியோ வரைக்கும் வருது. வீடியோ வரைக்கும் வந்தப்பறம் அந்த கரண்ட்டை எப்படிலாம் வந்து அங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிரேக்கர்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். இந்த பிரேக்கர்ஸ் நீங்கள் பார்த்தாலே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். இதில் LT நீங்கள் பார்க்குற LT பிரேக்கர் பார்த்தீங்களா, பேசிக்கு. இது அடுத்த ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது நார்மலு MCB. இது MCCB போல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர். அடுத்து ACB. இதோட முடிஞ்சு LT சைடு. அடுத்து ST சைடு வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுறோம். அடுத்து சல்ஃபர் ஆக்சைடு. இது மேக்ஸிமம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் எல்லோரும் பார்த்துருப்போம். வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. SF6 பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அடுத்து போகும்போது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் வருது. சரிங்களா, இவ்வளோ தாங்க பிரேக்கர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. அந்தந்த எந்தெந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த லோடுக்கும் அந்த பிரேக்கர்ஸ்க்கும் அந்த ஆம்ஸ் கரெக்டாக அட்லீஸ்ட் ஒரு
கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக வச்சு பிரேக்கர்ஸ் வைப்பாங்க எப்பவுமே. ஒரு 100 ஆம்ஸ் எடுக்குது ஒரு இடத்துல அந்த லோடு யூஸ் பண்ண போதுன்னா ஆம்ஸ் வந்து ஒரு 120 150 ஆம்ஸ் அந்த இடத்துல வந்து அந்த பிரேக்கர் எடுக்கிற மாதிரி அந்த பிரேக்கருக்கு அதிகமாக கெப்பாசிட்டி வைப்பாங்க. அதில் சேஃப்டி ப்ரிகாஷன் கரெக்டாக அதுக்கு அந்த லோடுக்கு ஒருத்தவங்க செட் பாயிண்ட்ஸ்லாம் மாற்றி வச்சிருப்பாங்க. அப்போ வந்து அந்த எக்யூப்மெண்ட் நம்ம காப்பாற்ற முடியும், பெரிய ஆக்சிடென்ட் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். சரிங்களா, இதுதான் முக்கியம். இதுக்கு நிறைய சர்க்யூட் பிரேக்கர்ஸ், நிறைய ரிலேஸும் இது கூட நிறைய ரிலேஸ் வச்சுருப்பாங்க. சூப்பர்வைசன் ரிலே, ஓவர் கண்ட்ரில், எர்த்து ஃபால்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேலாம் யூஸ் பண்ணுவாங்க. ரிலே பற்றி தனியாக போட்டால் தான் நமக்கு புரியும். ஃபஸ்ட்டு பிரேக்கர்ஸ் அப்படின்னு போட்டால் தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய போயிட்டே இருக்கும். அதெல்லாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரிக் சேஃப்டி பற்றி லிங்க் லிஸ்ட்டும் கூட நிறைய பேர் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அதுதான் நான் சொல்ல வரது. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரானா இருக்கட்டும், தயவுசெய்து யாருக்கும் ஒரு போய் சேரட்டும். உங்கள் குரூப்பில் நிறைய பேர் இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ இருக்குது, நிறைய பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணால் மட்டும் தான் அந்த வீடியோஸ் எல்லாமே அவங்க போய் கொண்டு போய் சேர்க்க முடியும். அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கிடைக்கும். சரிங்களா, அவங்களுக்கு ஒரு லைஃப் அடுத்து நம்ம என்ன யோசிக்கணும் செய்யணும்னு நினைக்கணும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் தெரியாதவங்க தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.